மீனா தான் கூட வந்த பூ கட்டுற அக்காவை அங்கே கறி வாங்குற கடைக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே அவங்க அம்மா ஃபோன் பண்ணங்காட்டி சரி அம்மா எதுக்கு கூப்பிட்ருப்பாங்கன்னு அட்டன் பண்ணி பேசலாம் அப்படின்னு ஹெல்மெட்டை கழட்டிட்டு அவங்க வண்டிக்கிட்டே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கூட. ஆனால் அங்கே கறி கடைக்குள்ளே இருந்து அங்கே மீனா தான் அந்த லேடி கூட வந்தது அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டேன் ப்ரௌன் மணி. உடனே தான் பின்னாடி மாட்டி இருந்த ஒரு மாஸ்க் எடுத்து மூக்கில் மாட்டிக்கிறாரு. ஏன்னா தற்போதைக்கு மீனா கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இது ஒரே வழிதான் அப்படின்னு மாஸ்கை போட்டுட்டே கறி வெட்டுறாரு. உடனே அந்த பூ கட்டுற அக்கா, அதுதான் மீனா கூட வந்தாங்கல்ல, அவங்க கேட்குறாங்க, அண்ணா ஏண்ணே ஏன் இப்படி மாஸ்க் போட்டீங்க திடீர்னு அப்படின்னு. அதுக்கு ப்ரௌன் மணி சொல்கிறாரு, அம்மா அது எனக்கு ஒரு வாரமாக ஃபீவர் இருந்து இப்போ தான் 2 நாளாக சரியாகி வந்திருக்கேன், அதனால தான் இப்போ மாஸ்க் போட்டேன், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த லேடி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு ப்ரௌன் மணி. அங்கே மீனா அவங்க அம்மா கூட பேசும் பொழுது அவங்க அம்மா சொன்ன செய்தியை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா சீதா கையில் நேற்று அந்த வித்யா தொலைச்ச ஃபோன் கிடச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா ஹாஸ்பிட்டலில் இருந்து வரும் பொழுது சீதாவோட செருப்பு அருந்துடுச்சு, அதை தைக்கலாம் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தானே அந்த செருப்பு தைக்கிற பாட்டி தாத்தா கடையும் இருக்குங்காட்டி சரி நம்ம போய் செருப்பு தைக்கலாம் அப்படின்னு சீதா அங்கே போய் வித்யா ஆட்டோவில் கிளம்பி, அதுதான் அந்த ஃபோனை மிஸ் பண்ணிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அங்கே சீதா போய் செருப்பு தைச்சிருக்காங்க. உடனே அங்கே இருந்த பாட்டியும் தாத்தாவும் சீதா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இவ்வளவு அசால்ட் இருக்கவே கூடாதுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேணுங்கிறது எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க பெற்றவங்க, இந்த ஃபோன் 10,000 15,000 இருக்கும் தானே, இதை போய் அது உன்னோட வயசு தாம்மா இருக்கும் ஒரு பொண்ணு, அப்படியே கீழே போட்டுட்டு ஆட்டோவில் போயிடுச்சு தெரியாமல், இதை எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறதுன்னு எங்களுக்கும் தெரியாதுமா, இந்தாம்மா இது உனக்கு எப்படியாவது தெரிஞ்சா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இதை சேர்த்தி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் தாத்தாவும் சொல்கிறாங்க சீதா கிட்ட. உடனே அந்த பொண்ணு யாருன்னு சீதாக்கு தெரியலை அப்போதைக்கு. சரி லாக்கை ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சைட் லாக்கை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே டிபியில் இருந்தது முத்துவும் மீனாவும் இருக்கிற ஃபோட்டோ. உடனே ஷாக் ஆகிட்ட சீதா உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிடுறாங்க. உடனே முத்து என்ன சொல்கிறாருன்னா, சீதா அந்த ஃபோனை நீ யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம், அது என்னோட ஃபோன் தான், அது எப்படி அங்கே வந்துச்சுன்னு தெரியல, யார் மூலியமாக வந்துச்சுன்னு, அப்படியே இரு சீதா, அதை அப்படியே நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்து எப்படியா இருந்தாலும் அங்கே இருக்கிற ஷாப்ஸில் வீடியோ கேமரா மாட்டி இருப்பாங்க, அந்த வீடியோ கேமராவில் பார்த்தா தெரிஞ்சிடும் யார் கொண்டு வந்தாங்க எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு. அவங்கள பிடிச்சா இந்த ஃபோனை திருடின களவாணி யாருங்கிறது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் மீனா அப்படின்னு முத்து சொல்லி இருக்காரு. அதை சீதா அவங்க அம்மா கிட்ட சொல்லங்காட்டி உடனே அவங்க அம்மா ஃபோன் பண்ணி மீனா கிட்ட இந்த நியூஸை சொல்கிறாங்க. உடனே மீனா யோசிக்கிறாங்க, இதை பற்றி எல்லாம் ஏன் முத்து நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை, இது எல்லாத்தையுமே அமைதியாக ஏன் அவர் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னு. உடனே மீனாக்கு உடனே சந்தேகம் வந்துடுது, ஏன் முத்து இதை பற்றி எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லலை, சீதாக்கு அந்த ஃபோன் கிடைச்சது அதை அவர்கிட்ட சொல்லியிருக்கா, அவளும் நம்மக்கிட்ட சொல்லலை அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி எதுக்கு நம்ம அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்கலான்னு முத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. மீனா உடனே முத்து சொல்கிறாரு, அதை பற்றியெல்லாம் நீ போட்டு கவலைப்பட்டுக்காத மீனா, நீ உன்னோட பிஸ்னஸை மட்டும் பாரு, உனக்கு எத்தனையோ பிரச்சனைங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, அது யாருனால வருதுங்கிறது கூடிய சீக்கிரமாக உனக்கே தெரியாமல் கண்டுபிடிச்சி உனக்கு யார் தொந்தரவு கொடுக்குறாங்கங்கிறத நான் முன்னாடி நிறுத்திடலான்னு தான் நான் உன்கிட்ட சொல்லலை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னங்க இது உனக்கு எனக்கு பிரித்து பேசுகிறீங்க, எனக்கு ஒரு கஷ்டம்னா அது உங்களுக்கும் இல்லையா, இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கும் இல்லையா, நம்ம 2 பேர்த்துக்குமே பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஏன் பிரித்து பார்க்கணும், நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சரி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், போய் எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணு, அதுதான் அந்த செருப்பு தைக்கிற பாட்டி தாத்தா கடைக்கு வந்த அந்த பொண்ணு வந்தது யார் என்ன அப்படிங்கிறது எல்லாம் அந்த வழியாக தெருவில் இருக்கும்ல வீடியோ கேமரா, அதில் வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லங்காட்டி உடனே முத்துவும் சரி மீனா நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறேன் நீயும் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போகிறாங்க. அதுக்குள்ளே அங்கே கறி வெட்டுற கடையில் கறி எடுத்துகிட்டு அந்த அக்காவை கூப்பிட்டு மீனாவை, மீனா இங்கே வா, இவர் கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக இங்கே தான் கறி வெட்டிகிட்ருக்காரு, உனக்கு ஏதாவது மட்டன் வேணும் அப்படின்னா நீ
இவரை பார்த்து கேட்டு வாங்கிட்டேன்னா நல்ல கறியாக போட்டு தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அக்கா. உடனே அவரோட மண்டையை பார்த்துட்ட மீனா, இந்த மாதிரி வழுக்குத்தலையை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, அது மட்டும் இல்லாமல் குரல் கூட நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. அதுக்கு யோசிக்கிறக்கே இடம் கொடுக்காத மாதிரி ப்ரௌன் மணி இருமிட்டு தொண்டை கட்டின மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே மீனா அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகிற அவசரத்தில் இந்த ப்ரௌன் மணியை வழக்கம் போல் கோட்டை விட்டுடுறாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீதா, அவங்க அம்மா, முத்து, மீனா எல்லாருமே போய் அந்த சீதா கையில் கிடைச்ச ஃபோனை போலீஸ்கிட்ட கொடுத்து, சார் என் ஃபோனு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே தொலைஞ்சிருச்சுன்னு சொல்கிறத விட யாரோ திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் அங்கே நம்ம செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி நமக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க கிட்ட கிடச்சிச்சு. கீழே போட்டுட்டு ஒரு பொண்ணு ஓடிடுச்சுன்னு. அந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குன்னு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்துவும் சொல்கிறாரு, ஆமாம் சார், இந்த ஃபோனுக்காகத்தான் ரொம்ப நாளாக நாங்கள் தேடி அதுக்கப்புறம் அதை விட்டுட்டோம். நீங்கள் நினச்சிங்கன்னா அது யார் எடுத்தாங்கன்னு உடனடியாக கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கிருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, எந்த லொக்கேஷன்லமா கிடந்துச்சு, நடங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே செருப்பு தைக்கிற பாட்டி தாத்தா கடைக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே அந்த தெரு முனையில் பொருத்தி இருந்த வீடியோ கேமராவை ஓப்பன் பண்ணி அனலைஸ் பண்ணினா அதில் இருக்கிற ஸ்டோராக இருக்கிற மெமரியை செக் பண்ணும் பொழுது யார் திருடிட்டு போனாங்கங்கிறது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கிட்ட இருக்கிற அங்கே கம்ப்யூட்டரில் போய் செக் பண்ணுறாங்க. அங்கே வித்யா அப்பட்டமாக அங்கே ஆட்டோவில் இருந்து இறங்குறதும் அந்த ஹேண்ட்பேக்கில் இருந்து மொபைலை தவற விட்டதும் வெளிப்படையாக தெரியுது. அதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க முத்து, மீனா, சீதா அண்ட் அவங்க அம்மா எல்லாருமே. ஏன்னா இப்படி ஒரு காரியத்தை வித்யா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு எப்படி பண்ணுறக்கு மனசு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாங்க பாவம் அந்த பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணு, இதை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவளோட எதிர்காலம் பாதிக்கப்படும். அதனால நம்ம யோசிச்சு பண்ணலாம், அவகிட்டவே நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்துவும், நீ சொல்கிறது சரிதான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாரு முத்து. சார், நாங்கள் கேஸ் எதுவுமே ஃபைல் பண்ண சொல்லி எஃப்ஐஆர்லாம் போட்டுறாதீங்க. ஜஸ்ட்டு அந்த பொண்ணு, அதுதான் வித்யா இருக்காங்கல்ல, எங்கள் அண்ணாவோட ஒய்ஃபு ரோகிணியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். அவங்க எதுக்கு எங்கள் ஃபோனை திருடினாங்கங்கிறது எங்களுக்கு தெரியணும். நாங்களே கூப்பிட்டு விசாரிச்சுக்கிறோம் சார். ஏன்னா பாவம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு. அந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்காது சார். அதனால் நாங்களே கேட்டுக்கிறோம். இதுக்கு வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு முத்து சொல்கிறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட. அப்போவே சீதா சொல்கிறாங்க முத்து கிட்ட, மாமா எனக்கு ரொம்ப நாளாகவே எனக்கு அந்த வித்யா மேலே டவுட் இருக்குது. ஏன்னா ரோஹிணி பண்ணுற அத்தனை திருட்டுத்தனத்துக்கும் துணை போவாங்களோ இவங்க அப்படின்னு என் மனசில் ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் அவங்க மேலே நீங்கள் எதுக்கும் ஒரு கேஸ் கொடுத்துறது நல்லது தான் அப்படின்னு சீதா சொல்லும் பொழுது மீனா சொல்கிறாங்க, ஏய் வேண்டாம் சீதா, நீ வேற வித்யா வேறையா, எல்லாரும் எங்களுக்கு ஒன்று தான். ஏன்னா பாவம் தானே அந்த பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு. நாளைக்கு யாராவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டால் பாரு, இப்போவே சத்யா பண்ண பிரச்சனையினால கம்ப்ளைண்ட் அது இதுன்னு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போனங்காட்டி தானே உன்னோட கல்யாணம் பாரு இடையில நின்றுச்சு அப்படின்னு மீனா சொல்லங்காட்டி உடனே சீதா சொல்கிறாங்க, ச்சே நீ வேறக்கா, அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை. இப்போது கல்யாணம் எனக்கு நின்னங்காட்டி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு நல்லது இருக்குன்னு நான் நினச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சீதாவோட அம்மா கண்ணில் தண்ணி வந்துடுது. உடனே முத்து சொல்கிறாரு, அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சீதாக்கு கூடிய சீக்கிரமே நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதை கேட்டுட்டு அவங்க சீதாவோட அம்மா சந்திரா கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றி மாப்பிள்ளை, உங்களை மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. உடனே சீதா சொல்கிறாங்க, இப்போது சென்டிமெண்ட்டாக மாமியார் மருமகன் பேசுகிறத விட்டுட்டு கையும் களவுமா சிக்கின அந்த வித்யாவை முதல்ல பிடிப்போம், நடங்க வித்யா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க.
உடனே அங்கே சீதா வீட்டுக்கு 4 பேருமே போகிறாங்க முத்துவோட காரில் ஏறி. அங்கே வித்யா வீட்டுக்கு உள்ளே என்டர் ஆகும் பொழுதே ரோஹிணியோட செப்பல் முன்னாடி விட்டுருக்கிறத பார்த்த முத்து, பாத்தியா மீனா, அந்த களவாணி இங்கே தான் இருக்குது. அப்போது அந்த ரோஹிணி சொல்லி தான் இந்த வித்யா திருடி இருக்கணும். இதுக்கும் மேலே நமக்கு என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே என்ட்ராகிற சமயத்தில் அங்கே ரோஹிணி வித்யா கிட்ட கேட்டுட்ருக்காங்க, ஏன் ரோஹிணி, எப்படியோ கடலில் தூக்கி, அதுவும் ரொம்ப தூரம் தள்ளி கடலில் தூக்கி உள்ளே ஃபோனை வீசிட்டல. ஏன்னா இந்த முத்து சரியான கில்லாடி. அவன் பொண்டாட்டி பூக்காரி இருக்காளே மீனா, அவ எல்லாரையும் முழுங்குறவ. அவங்க 2 பேரும் எப்படியாவது மோப்பம் பிடிச்சாவது கடலுக்குள்ளே போய் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துவும் மீனாவும் உள்ளே போகிறாங்க கையில் அந்த ஃபோனை வச்சுட்டு. உடனே ஷாக் ஆகி எந்திரிச்சு நிற்கிறாங்க வித்யா. ஆனால் எதுவுமே தெரியாதது மாதிரி எழுந்திரிச்சு, வாங்க மீனா, வாங்க முத்து அப்படின்னு சொல்லி உள்ளே அழைக்கிறாங்க வித்யா. அப்போ உடனே அந்த ஃபோனை நீட்டி வித்யா கிட்ட சொல்கிறாரு முத்து, வித்யா, நீங்கள் அங்கே செருப்பு தைக்கிற கடைக்கிட்ட உங்கள் ஃபோன் மிஸ் பண்ணிட்டீங்க போல. நானும் மீனாவும் மோப்பம் பிடிச்சே எடுத்துகிட்டு வந்துட்டோம், இந்தா பாருங்க அப்படின்னு வித்யா முன்னாடி நீட்டும் பொழுது 2 பேருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க.